பிறகு உச்சநீதிமன்றத்திற்கு சென்றோம். உச்சநீதிமன்றத்திலே தெளிவாக தீர்ப்பு கொடுத்தார்கள். என்னவென்று, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது. அது நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள் என்று உச்சநீதிமன்றம் சொன்னார்கள். சொல்லி எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? தீர்ப்பு வந்து எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? 1136 நாட்கள். 1136 நாட்கள் தீர்ப்பு வந்து, ஆனால் தமிழக அரசு கொடுப்பதற்கு மனமில்லை. முதலமைச்சருக்கு கொடுப்பதற்கு மனமில்லை. எத்தனையோ முறை முதலமைச்சருக்கு நாங்கள் பார்த்தோம், எத்தனையோ முறை சந்தித்தோம். ஆனா முதலமைச்சர் அவர்கள் தொடக்க காலத்தில் நன்றாக எங்களை வரவேற்றார். நிச்சயமாக கொடுப்பேன் என்று நம்பிக்கை கொடுத்தார்கள். ஐயா அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பலமுறை சந்தித்தார். சந்திக்கின்ற பொழுது, ஐயா கவலைப்படாதீங்க, நிச்சயமா நான் தரேன். நான் ஒவ்வொரு முறையும் இப்ப பாக்குறப்போ உறுதியா நான் தரேங்க, நீங்க தைரியமா போங்க. அதுல ஒரு முறை சொன்னார் என்கிட்ட, இந்த சட்டசபை கூட்டத்தொடரிலே கொடுக்கவில்லை என்றால் அடுத்த ஆண்டு கல்வி போயிடும் சொன்னப்போ, ஏன் இதற்காக நான் தனியாக ஒரு ஸ்பெஷல் அசெம்பிளி செஷன் வைக்கிறேன்னு என்கிட்ட முதலமைச்சர் உறுதி கொடுத்தார்கள். இப்படி இவ்வளவு காலமாக பார்த்தோம். கடிதம் எழுதினார் ஐயா, எல்லாம் பண்ணோம். ஆனால் திடீரென்று முதலமைச்சர் அவர் மனசை மாத்திக்கிட்டார். ஏன் மாத்தினார் இன்னைக்கு வரைக்கும் தெரியல. 2 ஆண்டு காலம் எங்களுக்கு உறுதியளித்த முதலமைச்சர் இறுதியாக எங்களால் கொடுக்க முடியாது, கணக்கெடுப்பு நடத்தாமல் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது, அந்த கணக்கெடுப்பு மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று ஒரு பொய்யான செய்தியை மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் சட்டமன்றத்திலும் வெளியிலும் பேசிக் கொண்டிருக்கிறார்.